அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அருட்செல்வம், ட்ரிபிள்ஸ் எனர்ஜியோட சிஇஓ. நாங்கள் வந்து டாடா பவர் சோலாரோட சேனல் பார்ட்னர் ஃபார் தி ரெசிடென்ஷியல் ரூஃப்டாப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரூஃப்டாப்ஸ் சோலாருக்கு நாங்கள் சேனல் பார்ட்னரு. வி ஆர் லொக்கேட்டட் வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் வந்து டாட்டா சூஸ் பண்ணணும், டாட்டானால வந்து என்ன டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி டாட்டா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா, இந்த டாட்டாவோட இதுதான் சோலார் பேனல்ஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேயே தயார் பண்ண ஒரு பேனல்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் செல்லுலேருந்து இருக்கக்கூடிய பேனல் எல்லாமே நம்ம இந்தியாவில், அது தமிழ்நாட்டில் இந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் அண்ட் பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினியஸி நம்மளோட இந்தியாவில் பண்ணக்கூடிய சோலார் பேனல்ஸு டாட்டா பிராண்டுங்க. ஒன்று. ரெண்டாவது, டாட்டா வந்து ஸ்டில் நம்பர் 1 கம்பெனி இன் தி சோலார் இண்டஸ்ட்ரி. லாஸ்ட் 30 இயர்ஸாக வந்து டாட்டா பார்த்தீங்கன்னா இஸ் இன் சோலார் ஃபீல்டில் இருக்காங்க. அதனால் ரொம்ப நம்பகமான ஒரு பிராண்டு. அந்த ஒரு ரீசன் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஒரு ரீசனுங்க. டாட்டா இப்போ இந்த சோலார் சிஸ்டத்துக்கும் மற்றவங்களுக்கு என்ன டிஃபரன்ஷியேட் அப்படிங்கிறது ஒரு 5 பாயிண்ட் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய செல், இதெல்லாம் இதுக்கு பேர் தான் வேஃபர் சொல்லுவாங்க. உள்ள கருப்பாக இருக்கக்கூடியது தான் வந்து செல்லுன்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ண ப்ராடக்ட். ஸோ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இது பையிங் ஃப்ரம் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து வாங்கி பண்ணுற பொருள் இந்தியாவிலே உற்பத்தி பண்ணக்கூடியதுங்க. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் டாட்டா தான் வந்து ஃபஸ்ட்டு 10 பர்பாஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க டெக்னிக்கலி. அது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண டாட்டா தான். இப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஒன்று. தென் டாட்டாவில் பார்த்தீங்கன்னா இது பைஃபேஷியல் அப்படிங்கிற ஒரு பேனல்ஸ் நம்ம இதில் போட்டிருக்கிறது பைஃபேஷியல் பேனல். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலேயும் உற்பத்தி பண்ணும், கீழேயும் உற்பத்தி பண்ணும். கீழே நல்லா ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா வரக்கூடிய சூரிய ஒளி டிரான்ஸ்பரண்ட் ஆகி கீழே போய் திரும்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஜென்ரேட் பண்ணும். அப்போ நமக்கு வந்து அதிக ஜென்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்றுங்க. இது வந்து சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும். அப்புறம் சோலார் பார்த்தீங்கன்னா 20 PS பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி இந்த பேனல் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து டாட்டாவோட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ரொபாட்டிக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை கூட குவாலிட்டிலாம் டெஸ்ட் பண்ணி வந்து வெளில வரும்போது 100% அக்யூரேசியான ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இது பேனல் பொறுத்த வரைக்கும். இரண்டாவது வந்து மிகப்பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு காங்கிரீட் பிளாக்ஸ் வந்து டாட்டாலேருந்து நாங்கள் கொடுத்துருவோம். இது என்ன பெனிஃபிட்னா, உங்களுடைய ரூஃப் வந்து எந்த டேமேஜ் பண்ண மாட்டோம். இது ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட், தனியாக வந்து காங்கிரீட் பிளாக்காக பண்ணி நாங்கள் வந்து டாட்டாலேருந்து நாங்கள் சப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ வந்து இது ஸ்டாண்டர்டோனாக இருக்கும். நீங்கள் வந்து இன் ஃபியூச்சரில் மேலே மாடி கட்டினா கூட இது அப்படியே கழட்டி கொண்டு மாட்டிக்கலாம். இதனால் எந்த ஒரு உங்களோட மாடியில் பஞ்சர் பண்ணுறதோ, ரூஃப் வந்து டேமேஜ் ஆகிறதோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடு வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த டிசைன் இருக்கும். இது டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட். மூணாவது பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பேனலில் உட்காரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸுங்க. இது வந்து நார்மலாக வந்து அதர் நியரஸ்ட் காம்படிட்டர்லாம் வந்து ஜிஐ யூஸ் பண்ணுவாங்க. ஜிஐ அப்படின்னா ப்ரீ கால்வென்ட் ஷீட்டை வந்து வாங்கி கட் பண்ணி பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கட் பண்ண எண்டுலேருந்து வந்து ரஸ்ட் பில்டப் ஆகும். லாங் டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரஸ்ட் பில்டப் ஆகி அதோட ரிலபிலிட்டி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாட்டாவில் இருக்கிறது எல்லாம் கொடுக்குறது ஹார்ட் டிப் கால்வென்ட் ஸ்ட்ரக்சர். இது எதுக்குன்னா, பெரிய பெரிய சோலார் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுற அதே ஹார்ட் டிப் கால்வென்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவோம். அப்போ வந்து இது ரஸ்ட் ப்ரீவியஸ் 30 வருஷத்துக்கு ரஸ்ட் ஆகாது. யூஸ் பண்ணுற போல்ட் நட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிப் கால்வென்ட் போல்ட் நட் தான் கொடுக்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்து வரைக்கும் ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். வெயில் மழை எது இருந்தாலும் வந்து இதோட வந்து லைஃப் வரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு பெனிஃபிட். இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து நான் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2 லைன் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், டாட்டாவில் என்ன பண்ணுவோம்னா, ப்ளஸ் தனியாக ஒரு பைப் லைன் எடுத்துகிட்டு போவோம், மைனஸ் ஒரு தனியாக பைப் லைன் எடுத்துகிட்டு போவோம். இதனால் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, இன்கேஸ் லாங் டைமில் இப்போ 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு எலி கடிச்சோ இல்லை வேறு ஏதாவது டேமேஜ் ஆகணும், ப்ளஸ் மைனஸ் வந்து ஷார்ட் ஆச்சுன்னா பயங்கர ஃபயர் ஆக்சிடென்ட் வரும். ஏன்னா ஒரு பேட்டரி 12 வோல்ட் வந்து ஒரு ஷார்ட் பண்ணாலே எவ்வளோ ஃப்ளேம் வருதுங்க. அப்போ இதில் வந்து வர்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 200 வோல்டேஜ் வரும். அப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா இட் வில் கெட்டிங் தி ஃபயர் வந்து ஆகும். அந்த மாதிரி சேஃப்டி வேணும்னு சொல்லி டாட்டாவோட ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் படி நாங்கள் வந்து வி வில் கிவ் தி ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து செப்பரேட் பைப் லைன் தான் கொண்டு போகிறோம். ஸோ அப்போ வந்து ப்ளஸ் ஏதாவது ஃபியூச்சரில் ஆனால் கூட எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஆகிறது வாய்ப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டு, ப்ளஸ் தனி பைப் லைனை கொண்டு போகிறோம், மைனஸ் தனி பைப்பில் கொண்டு போகிறோம், எர்த்து தனியாக ஒரு பைப்பில் கொண்டு போகிறோம். இது வந்து எங்களோட டாட்டாவோட டிசைனு. இது வந்து நியரஸ்ட் காம்படிட்டர்ஸ் யாரும் இது மாதிரி பண்ணுறதில்ல. காஸ்ட் சேவிங்காக தே வில் மேக்கிங் ஒரே பைப்பில் கொண்டு போயிடுவாங்க. இதை பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, முக்கியமான பெனிஃபிட் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்டல் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க டாட்டாவில். அடுத்தது மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, லைட்டிங் அரஸ்டர், இடி தாங்கி. நீங்கள் வந்து ஒரு சின்ன சைஸு 2 கிலோவாட் 3 கிலோவாட்லாம் ஆஸ் பர் நாம்ஸ் படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் டாட்டாவில் வந்து நீங்கள் 1 கிலோவாட் எடுத்தாலும் இதுக்கு இடி தாங்கி கொடுத்துருவாங்க. ஏன் இடி தாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம மேலே போகிற சோலார் பேனல் போட்டோம்னா இடி இறங்கிறது வாய்ப்பு அதிகம்.
அந்த இடி இறங்குச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஜாமான கூட எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த இடி தாங்கி போட்டோம்னா எந்த இடி வந்தாலும் இது அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய சோலாரோட லைஃப்பும் அதிகம் பண்ணும், நம்ம வீட்டில் இருக்க அப்ளைன்ஸோட லைஃப்பும் அதிகம் பண்ணும். ஸோ இது வந்து மற்ற யாரும் பண்ணுறதில்ல. இது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. அது போல் டாட்டாவில் இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக கொண்டு வருவோம். லைட்டிங் அரஸ்டர் கேபிள் தனியாக, எர்த்து கேபிள் தனியாக இன்னொரு பைப்பில் கொண்டு வருவோம். இது பார்த்தீங்கன்னா ஏசிடிபி. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெர்ட்டரோட அவுட்புட் வரதுக்காக ப்ரொடக்ட் பண்ணுறது ஏசிடிபி வித்து சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸோட கொடுத்துருவோம் டாட்டாவோடது. இது எல்லாம் ஃப்ரம் தி டாட்டா. இன்வெர்ட்டர் ஆல்சோ சப்ளை ஃப்ரம் டாட்டா. இது வந்து கோ பிராண்டு வந்து டாட்டாவோட 5 பிராண்ட் இருக்குது. 5 பிராண்டில் கோ பிராண்ட் வந்து டாட்டாவிலேருந்து சப்ளை பண்ணுவாங்க. அடுத்தது டிசிடிபி. இது பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து வரக்கூடிய பேனல்ஸ் வந்து செல்லை வந்து வரக்கூடிய பவரை வந்து இது ப்ரொடக்ட் பண்ணி நமக்கு வந்து சப்ளையாக கொடுக்கும். இதில் வந்து டாட்டாவிலேருந்து கொடுத்துருவாங்க. இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட் சிஸ்டம் சப்ளை பை தி டாட்டா, கம்ப்ளீட் பை தி வந்து சிஸ்டம் வாரண்டி பை தி டாட்டா. ஈவன் சோலாருக்கு தனியாக, இன்வெர்டர் தனியாக, அது மாதிரி இல்லாமல் ஒரு கிட்டாக வந்து டாட்டாவோட வாரண்டி கொடுத்துருவாங்க. 25 years வாரண்டி ஃபார் தி சோலார் பேனலுக்கு வந்து கொடுத்துருவாங்க, பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. இன்வெர்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டி. ரிமைனிங் அதர் ஆல் காம்பனண்ட்டு 5 years வாரண்டி. இது டாட்டாவோடது ஸ்டாண்டர்ட் நாம்ஸ் ஒன்று. அது போல் இந்த ப்ராப்பராக இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இன்வெர்டர் ப்ரொடக்ஷனுக்காக மினிமம் கேப் மெயின்டைன் பண்ணணும், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சர்ஜ் ப்ரொடக்ஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எர்த்து வந்து டெடிகேட்டராக 3 எர்த்து வந்து டாட்டாலேருந்து பண்ணியிருப்போம். நார்மலாக 2 எர்த்து போட்டால் போதும். நாங்கள் வந்து டிசி சப்ளைக்கு ஒரு எர்த்து, ஏசி சப்ளைக்கு ஒரு எர்த்து, இடி தாங்கி ஒரு எர்த்து 3 கொடுத்துருப்போம். ஸோ இது என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, இது வந்து 1 மீட்டருக்கு கேப்பில் வந்து போடணும். போடும்போது முக்கியமாக எர்த்து தான் வந்து முக்கியமான எலக்ட்ரானிக்ஸை பாதுகாக்கிறது முக்கியமான ஏரியா வந்து எர்த்து தான். ஸோ அதனால் நாங்கள் டாட்டாவில் வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் அவங்க ஆஸ் பர் டிசைன் படி, டாட்டாவோட டிசைன் படி நாங்கள் வந்து எர்த்து வந்து 3 எர்த்து ப்ரொவைட் பண்ணணும். வி ஆர் ப்ரொவைடிங் ஈச் ரெசிடென்ஷியலுக்கு ஆல்சோ வி ஆர் ப்ரொவைடிங் 3 எர்த்து ப்ரொவைட் பண்ணுறோம். இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே யூபிவிசி பைப் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் லைஃப் வந்து மோர் தென் 20 years. ஸோ வெயில் மழைகள் எதுலாம் வீணாக போகாது. ஸோ அதனால் வந்து உங்களோட இந்த யூஸ் பண்ணிக்கிற பைப்பு ஆல்சோ நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து 25 வருஷம் பயன்படுற மாதிரி தான் பயன்படுத்துவோம். யூஸ் பண்ணுற கிளாம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாம்ப் தான் யூஸ் பண்ணுறோம். நெயில்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். எந்த இடத்தையும் ரஸ்டிங் ஃபார்ம் ஆகாமல் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்தையும் தரமாக வந்து நாங்கள் டாட்டாவோட குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 3 டெடிகேட்டர் எர்த்து நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இதில் வந்து ஒரு எர்த்து, இது ஒரு எர்த்து, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி சப்ளைக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு எர்த்து பார்த்தீங்கன்னா இது ஏசிக்கான எர்த்து, ஏசி சப்ளைக்கான எர்த்து. அடுத்ததுக்கான எர்த்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரஸ்ட்கான எர்த்து. ஸோ 3 எர்த்து வந்து நம்ம டெடிகேட்டராக கொடுத்துருவோம். ஸோ அப்போ என்ன ஒன்றா எப்பயுமே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி, வீடும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். 25 வருஷம் வேலை செய்யணும். 25 வருஷம் வேலை செய்வதற்கான அனைத்து குவாலிட்டி பேராமீட்டர்ஸும் டாட்டாவோட டாட்டா பவர் சோலாரில் இருக்குது. ஆஸ் ஏ ட்ரிபிள்ஸ் எனர்ஜி குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணி தரமான அவுட்புட்டை மக்களுக்கு தர்றது தான் எங்களோட குறிக்கோள். இப்போ உங்களுக்கு இந்த சோலார் பற்றி நிறைய விளக்கம் சொன்னேன். இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இதுவரை வந்து இந்த வீடுகளுக்கு மட்டும் ஒரு 350 வீடுகளுக்கு வந்து நாங்கள் சோலார் மாட்டி கொடுத்துருக்கோம். கடந்த அந்த பிஎம் சூரியகாரங்களுடைய பிரதம மந்திரி சூரிய மின்சார திட்டத்தின் கீழே வந்து இது வரைக்கும் ஒரு 350 வீடு வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நல்ல தரமான ஒரு சர்வீஸை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேலும் எங்களை பற்றியான இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் அண்ட் வீடுகள் எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஒரு டவுட்டோ உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வி ட்ரஸ்ட் டாடா பவர் சோலார், வி ட்ரஸ்ட் அவர் சர்வீஸ், வி ட்ரஸ்ட் ட்ரிபிள்ஸ் எனர்ஜி. நன்றி.